ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா? சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எக்ஸாக்டாக 30 நாட்கள் கூட இல்லாத சுச்சுவேஷனில் கடந்த முறை வின் பண்ண பல தொகுதிகளில் அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்ற பேச்சு அடிபட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ திமுகவினுடைய வலுவான கூட்டணி அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகவில் முக்கியமான தளபதிகளாக இருந்த வைத்தியலிங்கம், ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன் மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் வந்துட்டு எதிர்கூடாரமான திமுகவுக்கு வருகை தந்ததும் திமுகவை அசுர பலத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே அதிமுக கையில இருந்து திமுகவினுடைய கைகளுக்கு போகக்கூடிய தொகுதிகள் என்னென்ன, அதை தாண்டி வந்துட்டு திமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தொகுதிகள் எது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு போட்டி இருந்தால் தான் அது விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதிமுகவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் அதிமுகவினுடைய கோட்டை. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகள்லையும் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகள்லையும் திமுக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் சரிக்கு சமமான போட்டி அப்படின்றது இருக்கு. அப்படி இந்த லிஸ்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக தன்னுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை, அதாவது வின் பண்ணக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்கக்கூடியது முதல்ல நம்ம மதுரை தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மதுரையை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா 5க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு தான் சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 10 எம்எல்ஏக்கள் 5 பேர் திமுகவை சேர்ந்தவங்களாகவும் 5 பேர் அதிமுகவை சேர்ந்தவங்களாகவும் தான் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு பிடிஆர் இருக்கார் இல்லையா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அவர் மூர்த்தி, இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் அப்படின்னா, அந்த பக்கம் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்துட்டு எக்கச்சக்கமா வலு சேர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மதுரை தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஸ்ல முதலிடத்துல இருக்கு. அதிமுக தன்னுடைய தொகுதிகளை கைவிட்டக்கூடாது அப்படின்னும், திமுக எப்படியாவது அதிகப்படியான தொகுதிகளில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அதிமுக கையில இருந்து போகக்கூடிய தொகுதியா பார்த்தோம் அப்படின்னா உசிலம்பட்டி இருக்கு இல்லையா? உசிலம்பட்டியினுடைய சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த ஐயப்பன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ்னுடைய தீவிர ஆதரவாளர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போகும்போதே தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு திமுகவில் ஐக்கியமாயிருந்தாரு. வரக்கூடிய எலெக்ஷன்ல மறுபடியும் அவருக்கு உசிலம்பட்டி தொகுதியில் திமுக வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னும், அதனால அதுல ரொம்ப பெரிய தாக்கம் அதிமுகக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார பெரும் புள்ளிகள். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ராமநாதபுரம் தொகுதி இருக்கு இல்லையா? ராமநாதபுரம் தொகுதியில இந்த டைம் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளையும் டெஃபினட்டா டிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா ஓபிஎஸ் வரவு, அன்வர் ராஜா இருக்கார் இல்லையா? அன்வர் ராஜா, விடிஎன் ஆனந்த், அதை தாண்டி வந்துட்டு கருணாஸ், இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்திருக்கிறதுனால சமுதாய ஓட்டுகள், சமுதாய பின்னணி ஓட்டுகள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் திமுக விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளையும் டிஎம்கே வின் பண்ணும்னு சொல்றாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்க 5 தொகுதிகள் இருக்கு. அந்த 5 தொகுதிகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பா சொன்னோம் அப்படின்னா நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா? அவருக்கு வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அம்பாசமுத்திரம் தொகுதி இருக்கு இல்லையா? அங்க கடுமையான டஃப் ஃபைட் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய 3 தொகுதிகள்லையும் சோலோவா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமா தூத்துக்குடி இருக்கு இல்லையா? தூத்துக்குடியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு அங்க 6 தொகுதிகள் இருக்கு. தூத்துக்குடியில 6 தொகுதிகள் இருந்தாலும் 5 தொகுதிகள் வந்துட்டு திமுகக்கு சாதகமாக தான் இருக்கு. அங்க வந்துட்டு ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம்னா கனிமொழி இருக்காங்க இல்லையா? கனிமொழி ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கான ஒரு குழு அப்படின்றத வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கீதா ஜீவன் இருக்காங்க இல்லையா? கீதா ஜீவன் இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு தூத்துக்குடியில பல அரசியல் ஆளுமைகள் இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா பலர் இருக்கிறதுனால தூத்துக்குடி டிஎம்கேனுடைய கோட்டையா பேசப்படுது. தேனியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு 3+1 அப்படின்ற கணக்கு தான். மொத்தமாக 4 தொகுதி இருந்தாலும் கடைசி டைமே வந்துட்டு பார்த்தோம்னா ஓபிஎஸ் இருக்கார் இல்லையா? ஓபிஎஸ் மட்டும்தான் அந்த தேனி தொகுதியில் ஜெயிச்சிருந்தாரு. மற்ற எல்லாமே டிஎம்கே தான் வின் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த டைம் ஓபிஎஸ்ஸே இந்த பக்கம் வந்திருக்கிறதுனால தேனியிலையும் திமுக முழுக்க ஆதிக்கம் அப்படின்றத செலுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. விருதுநகர் தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேகேஎஸ்எஸ்ஆர் இருக்கார் இல்லையா? கேகேஎஸ்எஸ்ஆர், அதை தாண்டி வந்துட்டு இன்னும் பல அமைச்சர்கள்லாம் அந்த சரௌண்டிங்கில் அந்த பெல்ட்டில் இருக்கிறதுனால
7+7 தொகுதிகள் அப்படின்றது இருக்கு. அதில் 6+1 அதாவது 6 தொகுதிகள் வந்துட்டு டிஎம்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ஒரே ஒரு தொகுதி வந்துட்டு அதிமுக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர்ல வந்துட்டு எப்படியாவது தன்னுடைய கால் தடத்தை பதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே வலுவா முயற்சி பண்றாங்க. அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் செந்தில் பாலாஜியினுடைய வட்டத்துக்குள்ள கரூர் தான் இருக்கு அப்படின்னாலும் கோயம்புத்தூரையும் சேர்த்து பார்க்க வேண்டிய பொறுப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. டெஃபினட்டா எப்படியாவது ஒரு 5 தொகுதியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி திமுக குறி வச்சாலும் கூட எஸ்பி வேலுமணி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கடுமையான டஃப் ஃபைட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த 10 தொகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த 10 தொகுதிகளை வின் பண்ணாதான் எஸ்பி வேலுமணி தன்னுடைய பவரை காட்ட முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன். தலைமை தன்னை நம்பி இருக்கிறதுனால எப்படியாவது 5 தொகுதியாவது வின் பண்ணி கொடுக்க வேண்டிய கட்டாயம். அதை தாண்டி வந்துட்டு அரசியல் சாணக்கியன் சக்கரவர்த்தி அப்படின்ற மாதிரிலாம் திமுக வட்டாரத்தில் புகழ்ந்து பேசப்படுறதுனால அந்த 5 தொகுதியை ஜெயிச்சு கொடுக்கல அப்படின்னா மானம் போயிருமே அப்படின்ற இக்கட்டுன்னு சொல்லி செந்தில் பாலாஜியும் பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை தாண்டி கரூர் இருக்கு இல்லையா, கரூர்ல இருக்கக்கூடிய தொகுதிகள் முழுமையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கு. செந்தில் பாலாஜி அந்த அளவுக்கு வந்துட்டு கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா முன்னாள் எம்எல்ஏ அமைச்சரான சிஆர் விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவரே வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ ஓவராலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போன டைப் ஜெயிச்ச இடங்கள் பல இதுலேயே வந்துட்டு அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கு அப்படின்னும், திமுக தன்னுடைய கூட்டணியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் எந்த கட்சியும் விடாமல் மேலும் வந்துட்டு பல புதிய கட்சிகள் தேமுதிக மாதிரியான புதிய கட்சிகளையும் உள்ளே கொண்டு வந்திருக்கிறதுனால அசுர பலத்தில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். ஸோ நீங்கள் திமுகவினுடைய இந்த ஸ்டாண்டை பற்றியும் அவங்களுடைய கூட்டணியை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.